சாட்டர்டே மினி விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சாட்டர்டே நான் எங்கேயுமே போல் வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஈவினிங்காக ஜெப்டோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாமே. எனக்கு பீஸா சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதமாச்சு நான் பீஸா சாப்பிட்டு. சரி நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பீஸா பேஸ் வந்து ஜெப்டோவில் மட்டும் தான் கிடைக்குது, வேறு எங்கேயுமே எனக்கு அவ்வளோவா கிடைக்க மாட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நிறையவே போட்டு பீஸா வந்து ரெடி பண்ணி அவனில் வச்சுட்டேன். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ அந்த மீன் டைமில் நம்ம நைட்டு டின்னர் செய்யலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு புது வித சட்னி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு கடாயில் ஆயில், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். இது நல்லா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து சால்ட், அதுக்கப்புறம் வந்து ட்ரை சில்லியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி வந்து ஒரு 3 தான் ஆட் பண்ணேன், ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாகிடும்னு சொல்லிட்டு. இந்த டைமில் வந்து நமக்கு பீஸா ரெடி ஆகிடுச்சு. பீஸா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து ஒரு ஸ்மெல் வந்துச்சு. பட் ஆனால் என்ன ஒன்று, சீஸ் வந்து லைட்டாக மேலே கொஞ்சம் பேர்ன் ஆகின மாதிரி இருக்குது. ஆல்ரெடி 15 மினிட்ஸ் வந்து டைம் முடிஞ்சிடுச்சு. எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் எதுக்கும் கிறிஸ்பியாக இருக்கட்டுமேன்றதுக்காக வச்சேன். அது வச்சது தப்பாக போயிடுச்சு. லைட்டாக வந்து சீஸ்லாம் பேர்ன் ஆன மாதிரி இருந்தது. பட் பேஸ் நல்லா கிறிஸ்பியாக, பிஸாவோடைய டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருந்துச்சு. சட்னிக்கு வதக்கி வச்சிருக்கலாம், அது நல்லா கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணோம். இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அந்த கேப்சிகம் இருக்கிறதே வந்து அவ்வளோவா தெரியாது. இந்த சட்னியில் வந்து புளி ஆட் பண்ணணும் போல், பட் ஆனால் நான் அதை வந்து மறந்துட்டேன். சரி புளி பேஸ்ட்டை வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தென் கடாயில் ஆயில், அதுக்கப்புறம் நிறைய கடுகு, கருவேப்பிலை இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை தான் வந்து சட்னியில் மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து புளி பேஸ்ட் வந்து லாஸ்ட்டாக தானே ஆட் பண்ணேன். ஸோ அதனால் சட்னியை வந்து கடாயில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆக விட்டேன். அப்போ தான் அந்த புளி வந்து பச்சை டேஸ்ட்டாக இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகுன்றதுக்காக. ஸோ இப்போ கேப்சிகம் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் தோசை வந்து ஊற்றுனேன். நான் எப்போ தோசை ஊற்றினாலும் வந்து அது என்னமோ தெரியல, ஷேப்பே வந்து வரமாட்டுது. ஒரு சில டைம் வந்து ரோஸ்ட்லாம் நான் நல்லா தான் சுடுவேன், ஆனால் ஒரு சில டைம் வந்து ஷேப்பே வராமல் ஒரு மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம சுட்ட தோசை தானே, ஷேப் எப்படி இருந்தால் நான் டேஸ்ட்டு தானே முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்து தோசை சுட்டுட்டு இந்த கேப்சிகம் சட்னி வச்சு டின்னர் சாப்பிட்டா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு நைட்டே கோலம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு வாசல் எல்லாமே பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் தெளிச்சுட்டு நான் வந்து கோலம் போட போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்றதுனால நான் தான் வந்து கோலம்லாம் போடுறேன். நைட்டே வந்து நான் போட்டுடுறேன், ஏன்னா நான் ஏர்லி மார்னிங்காக ஆஃபீஸ்க்கு போகிறதுனால மார்னிங் என்னால் போட முடியல. ஸோ நைட்டே வந்து நான் போட்டுடுறேன். அது அப்படியே வந்து பழகிடுச்சு. நாளைக்கு சண்டே, ஸோ நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கம்பிக்குளம் தான் நான் வந்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே கம்பிக்குளம் இது மட்டும் தான். எப்போவுமே இதுதான் ரிப்பீட்டடாக போடுவேன். எதனா நல்ல டே, இந்த மாதிரி ஃப்ரைடே இல்லை டியூஸ்டே இந்த மாதிரி டேஸ்க்குலாம் நான் வந்து கலர் குளம் போடுவேன். நார்மல் டேஸ்க்குலாம் வந்து நார்மலாக இந்த குளம் தான் போடுவேன். ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு. ஓகே, பை பை.